ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு நம்ம தம்பிக்காரன் வந்துட்டு லவ்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ரோஹன்ட்டு கத்துட்டு இருப்பான். அப்புறம் வந்துட்டு நம்மளோட சீன் போடுற பாட்டியும் மிஸ்ட்ரி வீட்டுக்கு வந்துட்டு அதுக்காக உன்னை கொண்டு வந்ததுக்கு என்னோட ஃபேவரட்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டா புட்டிங்னு சொல்றாங்க. அவளும் ரொம்ப வந்துட்டு ஆசையா சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி இருப்பாளா, வீரை பத்தி பேசினோடனே அப்படியே அப்செட் ஆயிடுவாளா. அதனால வந்துட்டு நீ உண்மையா தானே வீரை லவ் பண்ற அப்படின்னு கொஸ்டின்லாம் கேட்டேன். எனக்கு அப்போ ஒன்றும் புரியல. ஆனா நீ இப்போ இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொன்னா அப்பெல்லாம் இல்லை பாட்டி, சும்மா நான் அப்படிதான் கொஞ்சம் மைண்ட் சரியில்லை, அதான் அப்படி இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை, அந்த சண்டை பார்த்தே நினச்சி அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. அப்புறம் நம்ம அருணாவும் வீட்டுக்கு வர மிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் இன்டர்வியூ போனேன் ராதிகா பாட்டி, அதான் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டுக்கு வர முடியல அப்படின்னு சொன்னோடனே சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரி இருக்காளான்னு கேட்டால் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்குறான், அவங்களும் பாட்டியும் எடுக்க போகிறாங்க. அந்த கேப்பில் வந்துட்டு ரோஹனோட ரூமுக்கு போயிட்டு பார்க்குறான். அவன் வந்துட்டு அப்படியே கால் பேசிக்கிட்டே போயிடுறான் ரூமை விட்டு. அவனோட கேமராவை எடுத்துக்கிட்டு எங்கடா ஒளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். கடைசியா போய் மிஸ்ட்ரி ரூம்லயே கபோர்ட்ல போய் ஒளிய வச்சிடுறான். ஐயோ இங்க வந்துட்டு மிஸ்ட்ரிக்கும் சண்டை வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு பயந்துட்டு இருக்கா. இங்க வந்துட்டு நம்மளோட பாட்டி எங்கடா போனா ஆளை காணாமே அப்படின்னு கேட்டா இல்ல பாட்டி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவனும் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிஸ்ட்ரியும் வந்துட்டு கபோர்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா கேமரா இருக்கு. இது எங்கடா இது இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருக்கா. பரியோட போட்டோஸ் இருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது ஸ்டார்டிங்ல வந்துட்டு நம்ம ரோஹன் எடுத்திருப்பான் இல்லையா மிஸ்டேயா, அந்த போட்டோவை பார்த்துட்டு இதெல்லாம் என்னடா இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்மளோட ரோஹனும் கேமராவை தேடி தேடி பார்க்குறேன், எங்கடா போச்சு கேமரா, இப்போதானடா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. கடைசியா மிஸ்ட்ரி ரூமுக்கு வந்து பார்த்தா மிஸ்ட்ரி பார்த்துட்டு இருப்பா. இதை பார்த்து டக்குன்னு கேமராவை பிடுங்கிட்டு இதெல்லாம் அதுக்கு நீ எடுத்த அப்படின்னு கேட்குறான். இல்லை இந்த ஃபோட்டோ எதுக்கு நீ எடுத்து என்ன வச்சிருக்கேன்னு கேட்டா இல்லை நான் வந்துட்டு அப்போ ஸ்டார்டிங்ல தான் எடுத்தது, நம்ம மிஸ்டேக் லேட் பண்ணிடு அப்படின்னு சொல்றா. அது எப்படி என்னால் லேட் பண்ண முடியும், நான் வந்துட்டு அப்போ தெரியாம தான் எடுத்தேன். அப்போ வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் எனக்கு சத்தியமா தெரியாது, தெரிஞ்சிருந்தா எடுத்துருக்கவே மாட்டேன். இது வந்துட்டு நீ வெறும் உனக்கு ஃபோட்டோஸாக தெரியும், ஆனால் வந்துட்டு இது ஒவ்வொரு ஃபோட்டோஸும் எனக்குள்ளே இருக்கிற காதல் சரியா, என்னோட ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு கோமா வந்துட்டு கத்திட்டு இருக்கான். எப்படி இவ சொல்லலாம் நம்ம மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சரி எதுக்கு நம்மளுக்கு ஆனால் வந்துட்டு நம்மளோட தவிர இல்லையே, நம்ம டேட் பண்ணிடலாம். அவள் சொன்ன மாதிரியே சொல்லி டேட் பண்ண போகிறான். இருந்தாலும் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு விட்டுடுறான். அப்புறம் சீன் போடுற பாட்டியும் ராதிகா பாட்டியும் உட்காந்து இந்த மாதிரி யாருன்னு நல்லா ஒர்க் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் வேணும்னா வந்துட்டு வீட்டை பேசுறேன், அவங்க கண்டிப்பா வந்துட்டு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உன்னோட ரெசியூம் வந்துட்டு எனக்கு கொடுப்பா, நான் வந்துட்டு ஒன்று பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். கொடுக்கும்போது வந்துட்டு சொல்றாங்க, நான் வீட்டை வந்துட்டு பேசுறேன், பேசிட்டு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இல்லை பாட்டி, நான் ஓனா வந்துட்டு தேடி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு ஆசை பாட்டி, அதனால நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, சும்மா கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு நம்மளோட ராதிகா பாட்டி அதனால நான் பாத்துக்கிறேன்ப்பா, என்னோட பசங்க தானே நீங்க அப்படின்னு சொல்றாங்க. சீன் போடுற பாட்டியும் வந்துட்டு என்னோட எப்போ எனக்கு கஷ்டம் வருதோ அப்பப்போ நீங்க துணையா இருக்க, நான் தான் வந்துட்டு நான் இப்போ பார்த்தாலும் கலாச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி சொல்றாங்க. இந்த ராதிகா பாட்டி வந்துட்டு ஸ்டூபிட், என்ன நீ இப்படிலாம் பேசுற, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீன் போடுற பாட்டி மாதிரி பேசுறாங்க. அப்படியே இங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அருணாவும் வந்துட்டு பரிக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். அவன் அட்டனே பண்ண மாட்டேங்க, கட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பரி சொல்றான், நான் தான் சொல்லிட்டேன் இந்த ரோஹன்ட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணதுனால அட்டன் பண்ணி என்னப்ப என்ன அருணவ், நான் தான் வந்துட்டு சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி நான் ரோஹன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாலும் சரி இப்போ நீ ரோஹன்ட்டே பேசு, என்கிட்ட பேசாதான்னு சொல்லிட்டு கோவத்துல கட் பண்ணிடுறான். அப்புறம் நம்ம மிஸ்ட்ரி வந்துட்டு மேகி சமைச்சிட்டு இருக்கா. மேகி சமைச்சிட்டு பவுல்ல எடுத்துட்டு போறா. அந்த பக்கம் ரோஹனோட ரூம் பக்கமா போகும்போது வந்துட்டு அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணுது. டக்குன்னு வந்துட்டு ஹேர் கிளிப் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறா. ஏன்னா வந்துட்டு அவன் ரிமூவ் பண்ணி விட்டான் இல்லையா, அந்த நினைப்பு வந்து டக்குன்னு ரிமூவ் பண்ணிடுறான். ரூம்க்கு போய் பார்த்தா ரோஹனே இல்லை. அதனால பெட்ல உட்காந்துட்டு பார்த்தா பக்கத்துல ட்ரெஸ் இருக்கும், அதை வந்துட்டு எடுத்து பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ரோஹன் வந்துடுறான். டக்குன்னு எந்திரிச்சதெல்லாம் மேகி அப்படியே கொட்டி போயிடுது. அதுக்கப்புறம் என்னோட ட்ரெஸ் வச்சு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தடுமாறி தான் பேசுறா. இந்த மாதிரி ஏதோ இருந்துச்சு, அதான் நான் வந்துட்டு எடுத்து பார்த்தேன், அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவள் பார்க்கறனால நம்மளோட ரோஹன் முன்னாடி வந்துட்டு நின்றுடுறான். ஒழுங்கா சொல்லு எதுக்கு வந்தா, என்ன வேணும் அப்படின்னு கேட்டு நான் மேகி கொடுக்க வந்தேன், அப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ இருந்துச்சு, அதை நான் எடுத்து விட்டேன், அவ்வளோதான்
அப்படின்னு சொல்லி திரும்ப பார்க்குறா. 2 பேரும் ஐ கான்டாக்ட்லேயே பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு உனக்கும் ஃபீலிங்ஸ் வந்துருச்சு எனக்கு நல்லா தெரியும் மிஸ்டே, கண்டிப்பாக நம்மளுக்கும் உனக்கும் வந்துட்டு ஏதோ இருக்கு, அதனால தான் நம்ம எவ்வளோதான் பிரிய ட்ரை பண்ணாலும் மனசு வந்துட்டு நம்ம சேர்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்துட்டு நம்ம பரியும் எனக்கு என்னன்னே தெரில, உங்க கூட இருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்துட்டு நானும் எவ்வளவு விலக ட்ரை பண்றேன், என்னாலும் வந்துட்டு உங்க கூட சேரும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நிம்மதி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்துட்டு நம்ம சேர்ந்துருவோம் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்க 2 பேரும் வந்துட்டு மனசுலயே நினைச்சிட்டு இருக்காங்க. மிஸ்டேக் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. கண் கலங்கிட்டு அப்புறம் கரெக்டாக வந்துட்டு என்னை விடுங்க விடுங்கன்னு அவளும் சொல்கிறா. இருந்தாலும் வந்துட்டு என்னன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு 2 பேரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராதிகா பாட்டி கூப்பிட்றதுனால என்னை விடுங்க ரோஹன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹனை தள்ளிட்டு அவள் போயிடுறா. நம்ம ரோஹனுக்கும் ஒரு ஹோப் இது சரி நம்ம ஃபீல் பண்ணுறது தான் மிஸ்டையும் ஃபீல் பண்ணுறா, அவளுக்கும் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட மிஸ்டையும் வந்துட்டு அப்படியே நேராக ரூமுக்கு போகிறா. பாட்டி கூப்பிட்டு என்னம்மா நான் ஒன்றும் கூப்பிட்டா நீ ரூமுக்கு போகிற, என்ன ஆச்சுன்னு கேட்டால் இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறா. சரி சரி வந்து உட்காருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அர்ணவுக்கு வந்துட்டு நீ வீட்டை கேட்டு கொஞ்சம் வேலை வாங்கி தரியாமா, நம்மளோட அர்ணவை பற்றி தான் நமக்கு தெரியும்ல, நல்லா வேலை பார்ப்பான், அதனால நீ வந்துட்டு கேட்டு பாருன்னு சொன்னா நம்மளோட ரோஹன் அந்த சைடு கிராஸ் பண்ணி போறானா அதையே பார்த்துட்டு இருக்கா. பாட்டி சொன்னது கொஞ்சம் கூட அவ கவனிக்கவே இல்லை. அப்படியே நம்ம ரோஹன் போனதான் பார்த்துட்டு இருக்கா. போனதுக்கு அப்புறம் எங்க அவங்க பாக்குறா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை. என்னம்மா நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். இல்லை பாட்டி, உருளைக்கிழங்கும் வெங்காயமும் தீர்ந்துருச்சு, அதான் வந்துட்டு வேற என்ன இருக்கு, ஏதாச்சும் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னம்மா நான் வந்துட்டு இங்க அர்ணவை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு உருளைக்கிழங்கு வெங்காயத்தை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அப்படியா எனக்கு கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொன்னேன் பாட்டி, அதான் வந்துட்டு எனக்கு சரியா கவனிக்கல அப்படின்னு சொல்லும் போது சரிம்மா நீ வந்துட்டு வீட்டை கேட்டு பாரு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் போது நம்ம அர்ணவும் வரா. வந்துட்டு ரோஹனிங்கன்னு கேட்குறான். அவளும் வந்துட்டு கோவப்படுறா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட வந்து கேட்ப, அவன் பொண்ணு என்கிட்ட சொல்லிட்டா போறான், எப்ப பார்த்தாலும் எல்லாமே என் தலையில வந்து ஊற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நான் வந்துட்டு கேட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. ஏதாவது சண்டை போட்டானா, இதுக்கு நீ கோவமா இருக்க அப்படின்னு கேட்டா அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் கோவத்தோடயே போயிடுறா. அப்படியே அருணவும் போயிட்டு இல்ல வந்துட்டு கேமரா எடுத்துட்டு போனானா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தடுமாறிட்டே பேசுறான். கேமரா எனக்கு என்ன தெரியும், அவன் எத்தனை மணிக்கு போனா, எதை எடுத்துட்டு போனா, என்ன கலர் ஷார்ட் போட்டா, இந்த மாதிரி எல்லாமே என்ன தான் கேட்பீங்களா, அவன் என்கிட்ட சொல்லிட்டா போனா அப்படின்னு அவ திட்ட. இல்ல நான் வந்துட்டு அவன் கேமராமேன் தானே அதனால வந்துட்டு கேட்டேன் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அந்த கேமரா நீ தான் உள்ள வச்சிருக்க கரெக்டா மிஸ்டே, என் மேல பழைய போடுறேன், நான் வந்துட்டு யதார்த்தமா கேட்டேன் அவ்வளவுதான். ஒரு வேலை வந்துட்டு பரிய போட்டோ எடுத்தா இல்லையா, அதை வந்துட்டு பரி பார்த்துருப்பா, அவ எடுத்து பத்திரமா வைக்கணும்னு சொல்லிட்டு கபோர்ட்ல வச்சிருப்பா, வேற யாரும் இங்க வைக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது இருக்கலாம். அப்புறம் அப்படியே நான் கீழே அரணவும் போறேன். பார்த்தா நம்ம பரி வந்துட்டு இருக்கா. வந்துட்டு நம்ம பேக்ல எடுத்துட்டு போறா. என்ன பரி இந்த பக்கம் அப்படின்னு கேட்டேன். இல்ல இந்த நான் ரோஹனை பார்க்க வந்தேன், அப்படியே சரி அவங்க கூட வந்துட்டு வெளியே போலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படியா சரி சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு கண்டுக்காம வெளியே காட்டிக்காம இருக்கான். நான் போயிட்டானே ஏன் கூட வரைய நான் போய் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா இல்ல வேணாம் அவன் தான் போயிட்டான்ல, அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்கும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எடுத்துட்டு போனா கீழே வந்துட்டு ஏதோ விழுகுது கிரீட்டிங் கார்ட்ஸ் மாதிரி. அதை வந்துட்டு நம்ம அருணாவை பார்த்துட்டு ஐ லவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்கும், டக்குன்னு எடுத்து அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ள போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம பரி நோட் பண்றா பேக் வந்துட்டு கிழிஞ்சிருக்கு அப்படின்னு. இப்போ எடுத்து பார்க்குறா ஒரே ஒரு கார்டு மட்டும் மிஸ்ஸிங். சரி எங்கேயாச்சும் வேற இடத்துல விழுந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேஷுவலாக எடுத்துட்டு போயிடுறா. வந்துட்டு நம்ம மிஸ்ட்ரி தான் காட்டுறாங்க. மிஸ்ட்ரி வந்துட்டு படுத்துட்டு இருக்கா. படுத்துட்டு அப்படியே ஏதோ திங்கிங்லேயே இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம வீரும் கால் பண்றாங்க, அவ அட்டனே பண்ண மாட்டேங்கிற, கட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவ்வளோ நிறைய டைம் பண்ணிடுறான், பண்ணிட்டா அட்டனே பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு டைம் அட்டன் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் மாறி இருக்கு, தயவு செஞ்சு நான் அப்புறம் பேசுறேன், என்னை தனியா விடு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறா. அண்ட் மேல நம்ம மிஸ்டேக் லவ் வந்துருச்சா இல்ல வீரே வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பாளா, எல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.